திரு வாசுதேவன், இப்போ இதில் எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, அமைச்சர் என்பவர் அவர் ஒரு கண்ணியமிக்க பதவி. ஆனால் அந்த வார்த்தைகளை நாங்கள் பதிவு செய்ய முடியாது. அப்படி ஒரு கொச்சையான வார்த்தையை பதிவு செய்கிறார். நீங்கள் பதிவு செய்யலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு சமாதானத்தோடு பல மதங்களை நிந்தனை செய்துவிடக்கூடாது, சாதி குறைப்பு பேசிவிடக்கூடாது, ஆனால் இன்றைக்கு நாட்டில் நிலவரம் படுமோசமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பேச்சில் நீங்கள் எதை மிக மோசமான தன்மையாக பார்க்குறீங்க? அவருடைய பேச்சில் எதைன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண முடியாது சார். இதெல்லாம் டோன்ட் ஆஸ்க் மீ டு ரிப்பீட் வாட் எவர் த மினிஸ்டர் செட். என்னால் திருப்பி சொல்ல முடியாது. நான் ஜென்ரலாக தான் சொல்ல முடியும். அதாவது ரொம்ப மன வருத்தத்தோடு நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன். இது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதை தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான். அதாவது எல்லை மீறி சார் சொன்ன மாதிரி எல்லை மீறி போய்விட்டது. சார் சொன்ன மாதிரி சைதை சாதிக்கோ இல்லைன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ வெண்ணை ஸ்டெல்லாவோ அந்த காலத்தில் நான் 18 வயசில் இருக்கும்போது அவங்களெல்லாம் கேட்டிருக்கேன் சார். இன்றைக்கி நான் அதை தான் கேட்கணுமா? தமிழ் கலாச்சாரம் எங்கே சார் போய்கிட்டு இருக்கு? தமிழனுக்கு ஆபாசம் அப்படிங்கிறதோ அல்லது அந்த அநாகரிகம் அப்படிங்கிறதோ அந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியாமல் வளர்ந்தது தான் தமிழ் கலாச்சாரம். இன்றைக்கி என்னன்னா ஆபாசம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் 1968க்கு பிறகு எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாதுரை எழுதிய காமரச கதைகள், கருணாநிதி எழுதிய காமரச கதைகள்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க எழுதினாங்க, பணம் சம்பாதிச்சாங்க, தட் இஸ் ஆல் ஃபைன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் விட்டு பேச வச்சு கூட்டத்தை சேகரித்தாங்க, வாக்குகள் சேகரித்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க, அது கூட ஓகே தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது 75 ஆண்டு பூர்த்தி செய்கிற இந்த டிஎம்கேக்கு இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மென்டல் டிசீஸ். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது ஒரு மன நோயா என்னன்னு கேட்டால் அதுங்க பாருங்கள். திருமாவளவன் எனக்கு என்ன சொன்னார் சார்? கோவில்களில் எல்லாம் ஆபாச பொம்மைகள் இருக்கின்றன அப்படின்னாரு. அது ஆபாசம்னு ஏன் உங்களுக்கு தோன்றுறது? எனக்கு அது ஆபாசம்னு தோணலையே. அது ஒரு ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும் இணையும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம். அது உற்பத்தியினுடைய ரகசியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு இறை உணர்வுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்கள் கண்ணில் ஆபாசம் தான் இருக்குது. அதாவது எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஆபாச கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ரே போட்டு பார்க்குறீங்க, அளவெடுத்து பார்க்குறீங்க, அதை நீங்கள் நுகர்ந்து பார்க்குறீங்க, அனுபவித்து பார்க்குறீங்கும்போது உங்களுக்கு யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ வெரி சீரியஸ் டிசீஸ், மென்டல் டிசீஸ். அந்த டிசீஸ்னுடைய பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன. 3 பரிணாமம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறான், ரொம்ப கிளியராக சொல்லிவிட்டான். திஸ் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்டு ஆஸ் அ மென்டல் டிசீஸ். லேபிள் போர்னோகிராஃபி அப்படின்னு ஒன்று பேர் இருக்குது. ரெண்டாவது ப்ராப்ளமேட்டிக் போர்னோகிராஃபி யூஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது உங்களுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரே அசிங்கம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் போர்னோகிராஃபி அப்படின்னு அர்த்தமாக தான். அதே மாதிரி இன்னொன்று வருது, கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படிங்கிறது இன்னொரு டிசீஸு. இந்த 3 டிசீஸையுமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ஆபாசம் சொன்னால் நீங்கள் ஒரு பெண் ஆண் உடலுறவை பற்றி மட்டுமே நம்ம பேச அவசியம் கிடையாது. எல்லாமே ஆபாசம் தான். இப்போ முதல்வர், மாண்புமிகு முதல்வர்னு சொல்லலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கரும்பு தோட்டத்தை பார்க்கறதுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கரும்பு தோட்டத்தில் அந்த வெட்டு லேண்டில் நிலத்தில் கான்கிரீட் ரோடு போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஆபாசம்தான். இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறார். எங்களை மாதிரி நீங்கள் மக்கள் தேர்தலை சந்தித்து மக்கள் வாக்குகளை பெற்று அமைச்சர் ஆனீர்களா, நின்று பாருங்கள், செருப்படி வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொன்னார்ல. அது கூட ஒரு ஆபாசமான ஒரு சமாச்சாரம் தான். இதுதான் அநாகரிகம் அப்படின்னு சொல்கிறது. அநாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு அந்த ஷட்குணமை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி அச்சம், நாணம், மடம் பயிர்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பசி, தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அருமையான உணர்வுகள். அதே மாதிரி தான் ஒரு சங்கோஜம், ஒரு அச்சம், ஒரு பயம், நம்ம குற்ற உணர்வு, இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு வேண்டிய இன்றியமையாத அத்தியாவசிய உணர்வுகள். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? உங்களுக்கு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? 2 தான் இருக்குது. ஒன்று தான் இருக்குது, பசி.
ஒன்று உடல் பசி, வயிற்று பசி, ரெண்டாவது காமப்பசி. இந்த ஒரே ஒரு உணர்வு தான் உங்களுக்கு வந்து பகவான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பகவான் தான் உங்களை திருத்தணும். இந்த மேட்டரை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கருணாநிதி முதல்வராக இருக்கும் பொழுது அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. யார் ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடல் அவரை வந்து கௌரவிக்கும் ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்காரு, முதலமைச்சர். கீழே வந்து கனிமொழி உட்காந்துருக்குறாங்க. அங்கே நம்மளாம் சார் செபியான் சார், அடல்ட் ஒன்லி மூவி நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட பார்ப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மா கூட பார்ப்பீங்களா? உங்கள் பேர குழந்தைங்க கூட நீங்கள் பார்ப்பீங்களா? இன்னைக்கு வந்து அடல்ட் ஒன்லின்னு வருது, ஒப்ளிக்னு போட்டுட்டு யூன்னு வேற போட்டு தொலைக்கிறான். அது நம்ம ஒன்றுமே இல்லை, யூனிவர்சலாக தான் இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா 3வது சீன்லேயே நம்ம அருவருக்கத்தக்க, அதாவது சார் இது என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பொன்முடியை சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், there is a publicly accepted behavior. அதாவது பப்ளிக்கலி அக்செப்டட் பிஹேவியர், அன்அக்செப்டட் பிஹேவியர். இவரோடது டோட்டலி அன்அக்செப்டட் பிஹேவியர். அதாவது முகம் சுளிக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு அருவருப்பு வரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரே நிமிஷம் இந்த விஜய் சமாச்சாரத்தை சொல்லிடுறேன். கருணாநிதி மடையில் உட்காந்துருக்கிறாரு, விஜய் வந்து அந்த பாடலை படிக்கிறாரு. அந்த பாடல் என்ன தெரியுமா? பாவிஜய் ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு செய்வதை விவரமாக அழகாக வர்ணிக்கிறார், பிரமாதமாக வர்ணிச்சிருக்கார், சந்தேகமே கிடையாது. அந்த இதில் வந்து கவிதை நயம் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகு சொட்டுது. ஆனால் இந்த கவிதையை இவ்வளோ பெண்கள் இருக்கிற இந்த சபையில் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணணும். ஏன் நான் வந்து மாநில முதல்வர், நான் இங்கே உட்காந்துட்டு அதை டிசைட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, சர்க்கம்ஸ்பெக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. எப்படி உங்களுக்கு உங்கள் பேர குழந்தைங்களோட நீங்கள் வந்து அடல்ட் மூவி பார்க்க மாட்டீங்களோ, ஜேம்ஸ் பாண்ட் மூவி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க நீங்கள். அப்படி இருங்க. வாசவன் சார், உங்களுடைய சார் வந்து நித்யானந்தன் சார் ரொம்ப சீனியர் சார். அவர் வந்து ஜெயலலிதா அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் ஆளுங்கட்சி தலைவராக இருந்த போதும் நடந்த அவமானங்கள் எல்லாம் பற்றி சொன்னார். கண்டிப்பாக. ஆனால் சார் வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு நம்ம எல்லாரும் போற்றி புகழ்கிற அந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு நடந்த அவமானத்தை அவர் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் கணக்கு கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் என்ன ஏன் கேட்கிறாய், லதாவிடம் கேள், சரோஜாதேவியிடம் கேள், மஞ்சுளாவிடம் கேள். என்ன சார் இது? இந்த வரலாறு இப்படிதான் போகுது. அதான் சார் இது வந்து என்ன தெரியுமா? இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறது 72, இன்னைக்கு 25, எத்தனை வருஷம் ஆச்சு? 55 வருஷம். அதான் சொல்றேன். அதாவது டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? 5 விளையாது 50 விளையாது. உங்க டிஎன்ஏ அது டிஎம்கே டிஎன்ஏ சார், அது சேஞ்சே ஆகாது சார். ஏன்னா இவர் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பற்றி உதயநிதி என்ன சொன்னார்னு சொல்லுங்க. தவழ்ந்தார், டெட் பாடி, இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சா? யாரை பற்றி அவர் பேசுறது நீங்க சொல்லுங்க. சனாதனத்தை ஒழிப்பும் சொன்னாரு, டெங்கு மலேரியா கொசு மாதிரி. அது என்ன அர்த்தம்? அதிமுக வரலாற்றில் இப்படி யாராவது பேசினா ஒன்று சொல்ல முடியுமா? 1008 பிரச்சனைகள் இருக்கட்டு, இந்த கொச்சையாக பேசின திமுகவில் மட்டும்தான் வருது. இன்னொரு கேள்வி திரு வாசுதேவன், திரு நித்யானந்தம், இப்படி சில இடங்களில் கவிதைகள் படிக்கின்ற போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஜெகத் ரட்சகனோ இதே மாதிரி கருணாநிதியோ. ஆனால் அனைவரும் அமர்ந்து அதை உல்லாசமாக பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன நாகரிகம்? இல்லை, ஜெகத் ரட்சகன் ஆபாச கவிதையில் ஜெகத் ரட்சகனை சொல்லவில்லை, கவிதைகள் பொதுவாக கருணாநிதி கவிதைகளாக இருந்தாலும் இப்படி வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்ற போது அதை ரசித்து கொண்டே இருப்பார். அது சார் அந்த காலத்திலேருந்தே அவருக்கு அந்த ரசனை அந்த அளவோடு நின்று போச்சு. அதாவது ஜெகத் ரட்சகன், அங்காள நாயகி, அப்படியெல்லாம் அவர் வேறு விதமாக பேசுவார். அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆமாம். இல்ல ரெட்டையர்த்த வசனங்கள் அப்படிங்கிறது, ரெட்டையர்த்த வசனங்கள் கருணாநிதி ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அதில் தான் வந்து மக்கள் வந்து விழுந்தாங்க. அப்படியே இந்த இதை ஒட்டின, அது என்னது, விளக்கெண்ணி ஒட்டின பேப்பரில் வந்து பூச்சி. இப்போ திரு ஒரு ஃபைனலாக ஒரு கேள்வி சுருக்கமாக, நீ கட்சி பதவி விட்டு நீக்கிற பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் சொல்கிறா? நித்யானந்தம். ஆனால் have the right, நான் வந்து I am a citizen of the state, I have a right to ask my chief minister. அவர் கேட்குறாரு, நான் வந்து இந்த என்னுடைய வரிப்பணத்தில் இப்படி பேசுகிற ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்க. நாங்கள் என்னதுக்கு சார் நீக்கணும்? ஏன்னா எனக்கு என்ன சார் மாரல் அத்தாரிட்டி இருக்குது? என்னுடைய பையன் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னான், என்னுடைய பையன் வந்து டெட் பாடி, தவழும் பாடி அப்படின்னு சொன்னான்.
ஏ ராஜா அப்படிங்கிறவர் என்ன சொன்னார், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவ குழந்தை தான் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு எனக்கும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். பட் நாளைக்கு சுபியானை பற்றி எனக்கு சுபியானை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படியே சுபியானை பற்றி யாராச்சும் சொன்னால் கூட நான் வந்து பொங்கி எழத்தான் வாசவன். இப்போ நாகரிகம் வாசவன் ஐயா, இப்போ தோண்ட தோண்ட நீங்க புது புது கதைகள் புது புது கதைகள் புது புது கதைகள். ஆமாம். என்ன இது, என்ன அரசாங்கம்? அதாவது இது வந்து ஐபிசி 295A ஐபிசி 295A பிளாஸ்பெமி ஆக்ட் படி இவங்களை வந்து உள்ள போடணும். ஆனால் இவங்க போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அது மாரல் அத்தாரிட்டிங்கிறது நம்ம முதல்வருக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மாரல் ஏன்னா அவரே அந்த மாதிரி தான் இருந்துக்கிறார். அப்புறம் நான் பழைய இஷ்யூஸ்லாம் பேச வேண்டியிருக்கும். அழகிரி தன்னுடைய மனைவியுடன் தன் மனைவியுடன் எதற்கு சென்னையிலிருந்து மதுரை போனாங்கிறத நான் சொல்லுவேன்.